பொருளாதாரத்துக்கு எதுவுமே சொல்லலையே அப்படின்னு நினைப்பீங்க. பொருளாதாரத்துக்கு ஹஸ்பண்ட் ஒரு 13 வருஷம் வேலைக்கே போகல. எந்த மாத வருமானம் எதுவுமே கிடையாது. விவசாயத்துல கம்மியான அமௌண்ட் தான் வரும். அத வச்சு ரன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் வேலைக்கு போவேன். வேலைக்கு போவேன்னு சொன்னா அவங்களுக்கு வேலைக்கே மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த சனி தசை நடந்துச்சு. ஜாதகம் பார்த்ததுல சனி தசை நடந்துச்சு. அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 7.5 வருஷத்துக்கு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு. கிட்டத்தட்ட 13 வருஷம் கல்யாணம் ஆகி 13 வருஷம் அவங்க வேலைக்கும் போகல. எனக்கு வருமானத்துக்கு எந்த வழியும் இல்ல. நெறைய வருமானம் வந்ததையும் அவங்க வெளிய குடுத்து நெறைய காசு வீணா போயிருச்சு. ரொம்ப அனாவசியமா எல்லாத்துக்கும் குடுத்து போயிருச்சு. அது திருப்பி அவங்களால வாங்கவும் முடியல. 0 பாயிண்ட்ல நின்னு, அதுக்கப்புறம் எங்க அம்மா, அப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி, விவசாயம் பண்ணி, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு கொஞ்சம் கடனும் இருந்தது. அந்த கடனையும் அடைச்சு, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வெளியூர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. வெளியூர் போய் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க இடம் கொஞ்சம் வாங்குனோம். நகை கொஞ்சம் வாங்குனோம். அதுலேருந்து மீண்டு வந்தோம். என்னதான் நம்பிக்கையான ஒவ்வொரு சமயம் யாரா இருந்தாலும் எவ்வளோ நம்பிக்கையா இருந்தாலும் ஒவ்வொரு சமயம் நம்ம உடைஞ்சிருவோம். நமக்குள்ளேயும் ஒரு சோகம் வந்துரும், தாக்கிரும். அந்த சோகத்த அப்படி தாக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, நானு ரொம்ப அழுக வந்ததுன்னா, கதவ யார்ட்டயும் போய் எதையுமே சொல்லி அழமாட்டேன். மனிதர்கள் சொன்னா நம்மள மதிக்க மாட்டாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள கதவ பூட்டிட்டு எனக்கு அழுக வருதா, நான் பாட்டுல அழுது தீத்துருவேன். அதுக்கப்புறம் கண்ணீர தொடச்சு ரிலீஃபா அதுக்கடுத்து வெளிய வந்துருவேன். நம்ம விட்ட கண்ணீருக்கு கண்டிப்பா ஒரு பலன் இருக்கும். கடவுள் ஏதோ ஒரு வழிய காட்டுவாரு. அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் மீண்டு வரலாம். அந்த மாதிரி நெறைய விஷயங்கள்லாம் நான் அப்படியே கீழ விழுந்து விழுந்து எந்திரிச்சு மீண்டு வந்திருக்கேன். அதாவது பேலன்ஸாவே போகாது. கீழ மேல, கீழ மேல, கீழ மேல இப்படியே தான் என் வாழ்க்கை போயிட்டுருக்கும். அதனால பொருளாதாரத்துல வீக்கா இருக்கிறவங்க அடுத்த வருமானத்துக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் யோசிங்க. உங்க திறமைய யூஸ் பண்ணுங்க. அடுத்தவங்க கிட்ட போய் வாங்கணும், அடுத்தவங்க குடுக்கல அப்படின்னா அது நல்லதுன்னு நெனச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க குடுத்தாங்கன்னா நீங்க கடன்காரங்களா ஆயிருவீங்க. குடுக்காத வரைக்கும் நல்லது. உழைச்சு நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேமிப்பும் பண்ணி வீட்டையும் ரன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்தா சரியா இருக்கும். அந்த மாரி வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அந்த ஆசைய கண்டிப்பா நீங்க நினைச்சுக்கிட்டே இருங்க. அது உங்களுக்கு ஒரு நாள் நடக்கும். உங்க வாழ்க்கை அதே மாரி ஆகும். நல்ல எண்ணத்த வைங்க. நல்ல செயல்கள், நல்லா பேசுறது, மத்தவங்க கிட்ட பேசுறதுமே மத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி நல்லது நடக்கும். பிரச்சனைய நினைக்காதீங்க. நல்லது நடக்கும், நல்லது நினைங்க, நல்லது நடக்கும் அப்படிங்கிறத மட்டுமே நீங்க சொல்லிட்டே வாங்க. நல்லத மட்டுமே நினைங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும். கண்டிப்பா நடக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க இப்ப இருக்க நிலைமையில இருந்து முன்னுக்கு போவீங்க. அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.